வங்கக்கடல்ல அடுத்தடுத்து மேகங்கள் உருவாகி இருக்கிறதுனால தொடர்ந்து தமிழகத்துல மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்ப இதனுடைய விவரம் என்ன அப்படிங்கறத வரைகலை விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ஏற்கனவே கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. நேயர்களே, இந்த மழை இன்னும் நீடிக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையா நமக்கு வரைகலை என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த டிட்வா புயல் உருவாச்சா, அதுக்கு அடுத்தபடியா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாச்சு. இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருந்ததுன்னு சொன்னாங்க. அது காலையில 10 மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு வரைபடத்துல காட்டுறேன் பாருங்க. அதாவது புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில அது ஒரு காற்று சுழற்சியா நீடித்திருந்துச்சு. இதனாலதான் இன்னைக்கு காலையில நமக்கு ஒரு கனமழை நமக்கு கொடுத்திருந்த காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஏன் திடீர்னு இவ்வளவு கனமழை, அதுதான் வலுவிழந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அதற்கு காரணம் இது நிலப்பக்கமா ஊடுருவி வடக்கு பக்கமா போய் என்ன ஆச்சுன்னா திருவண்ணாமலைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில ஒரு சுழற்சியா மாறிச்சு, காற்று சுழற்சியா. இந்த காற்று சுழற்சி தான் இன்னமும் நமக்கு மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம இங்க திரையில பார்க்கக்கூடியது பாத்தீங்களா, இங்க வங்கக்கடல்ல ஒரு மேகக்கூட்டம் இருக்கா, அதே மாதிரி இங்க நெல்லூர் உள்ளிட்ட இடங்களையும் வட தமிழக கடற்கரை பகுதிகளையும் ஒரு மேகக்கூட்டம் இருக்குல்ல. இது என்ன ஆகும்னா, இன்னும் இந்த பேண்ட் திரும்ப உள்ள வரணும். இது உள்ள வர வர நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாகும். இதே தான் ரேடார் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ரேடார்ல உங்களுக்கு இங்க தெரியுதா நீல கலர்ல, இந்த நீலத்திலிருந்து எல்லோ மஞ்சள் நிறம் வரைக்கும் இந்த பேண்ட் அப்படியே உள்ள வரும். இது நகர்ந்து நகர்ந்து மெல்ல மெல்ல நமக்கு இன்னைக்கு 4 மணிக்கு மேலே இப்போ ஒரு இடைவெளி கொடுத்துருக்கும். இது வடகடலோர மாவட்டங்களே இடைவெளியா இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் அந்த மழை இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கும். இந்த பேண்ட் ஃப்ரெஷ் பேண்ட் உள்ள வரும்பொழுது என்ன ஆகும்னா, இது கேடிசி பகுதிகள், அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்ப நம்ம ரேடார் படம் காட்டக்கூடிய காட்சி. இதே மாதிரி வானிலை என்ன சொல்லுது வரைகலை விளக்கம் அப்படின்னா, நமக்கு இடையில ஒரு 2 மணி போல ஒரு இடைவெளி கொடுக்கும். திரும்ப இங்க பாருங்க, இந்த பேண்ட் இருக்குல்ல, இந்த பேண்டு திரும்ப அப்படியே உள்ள வருது. இந்த மெல்ல மெல்ல நகர்ந்து என்ன ஆகும்னா, திரும்ப நமக்கு இப்படி கீழ் திசைக்கு பயணிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது வடகடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்ல, முழுவதுமே, அதாவது இந்த ஏரியா முழுவதுமே நீங்க பாக்குறீங்க இல்லையா, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகப்பட்டினம், புதுச்சேரி, இங்க உள்ள இருக்கக்கூடிய திருச்சி, மதுரைன்னு சொல்லி மொத்தமாவே இன்னைக்கு தமிழகத்துல ஒரு 3 மணிக்கு மேல மழையினுடைய தீவிரம் என்பது மறுபடியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.